தனி ஒருவரின் முயற்சியால் ஒரு கிராமத்தின் குடிநீர் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக தீர்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஏப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பாபு என்ற இளைஞர் இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறார். பாபு செய்த சாதனை என்ன? அதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் உள்ளது ஏப்பாக்கம் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சென்னையில் கேட்டரிங் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர்தான் பாபு. விநாயகா கேட்டரிங் நிறுவனத்தின் உரிமையாளர். இவர்தான் தற்போதைய மாற்றத்தின் மைய காரணகர்த்தா. 2 மாதங்களுக்கு முன்பு ஊருக்கு வந்த பாபு குடிநீர் பிரச்சனை குறித்து கேள்விப்பட்டு 80,000 ரூபாயில் டிராக்டர் மூலம் குடிநீர் கொண்டு செல்லும் தண்ணீர் தொட்டி வாங்கி கொடுத்தார். தனது சொந்த கிணறு, அக்கம்பக்கத்து கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து வீடு வீடாக விநியோகிக்கவும் ஏற்பாடு செய்தார். கிணறுகளில் நீர் வற்றிவிடவே ஊர் பொதுக்குளமான 5 மூலை குளத்தில் உள்ள கிணற்றை பாபு தனது சொந்த செலவில் 15 இளைஞர்கள் மற்றும் இயந்திரங்கள் உதவியுடன் தூர்வாரினார். இப்போ அந்த குளத்து மூலயமா தண்ணி எடுத்து டேங்கரில் தண்ணி ஏற்றி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஊரில் இப்போ தண்ணி பிரச்சனை சுத்தமாக கிடையாது. தண்ணி பிரச்சனை எங்களால் ஓரளவுக்கு ஜனங்களும் நிம்மதியாக இன்றைக்கி வாழ்கிறாங்க. முக்கியமாக ஒரு அடிப்படை வசதி மக்களுக்கு எது இல்லைனாலும் உயிர் வாழலாம், தண்ணி இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. அப்போ அந்த தண்ணி கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த கிராம மக்கள் அனைவருமே. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கிணறு தூர்வாரப்பட்டதால் ஊற்று பெருக்கெடுத்தது. அதில் இருந்து தனது குடிநீர் வாகனம் மூலம் இன்று கிராமம் முழுவதற்கும் இங்குள்ள பள்ளிக்கூடத்திற்கும் தடையின்றி குடிநீர் விநியோகிக்கிறார் பாபு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம். குளம், கிணறு சொல்லிட்டு ரொம்ப ஒரு 1/2 கிலோமீட்டர்லாம் தொலைவுலாம் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாபுன்றவங்க ஒரு புதுசாக டேங்க்லாம் வாங்கி எங்களுக்காக தெரு தெருவாக தண்ணியெலாம் வீடு வீடாக விட்டுட்டு இருந்தாங்க. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ தண்ணிக்கு ரொம்ப பரவாயில்ல. இப்போ முன்ன இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தண்ணி அவங்க விட்டதுலேருந்து. குடிநீர் வழங்குவதோடு மட்டுமின்றி கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்தும் வருகிறார் பாபு. ஒருவரின் முயற்சியால் ஒன்று கூடிய இளைஞர்கள் மூலம் ஒரு கிராமத்தின் குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது. பாபுவை போல கிராமத்திற்கு ஒரு இளைஞர் இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுவிடலாம். ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி பழைய குளத்தில் இருந்த கிணற்றினை தூர்வாரியதன் மூலமாக இந்த கிராமத்தின் ஒட்டுமொத்த தண்ணீர் பஞ்சத்தையும் தீர்த்திருக்கிறார்கள். இது ஒரு தமிழகத்தின் முன்னுதாரணமாக உள்ளது. இதுபோன்று பிற கிராமத்திலும் செய்வதன் மூலமாக தற்போது உள்ள கடும் வறட்சியின் மூலமாக நிலவுகின்ற குடிநீர் தட்டுப்பாட்டினை போக்க முடியும் என்பதற்கு நல்ல உதாரணமாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக முருகப்பன்.